ஜி பேக்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் ஆர்டர்ஸ் மினி விலாக் பார்ட் 22 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலான ஆர்டர்ஸ் விலாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைண்ட் ஸ்டோரியை பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்பிளேயில் அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை விட நிறைய நியூ மெனூஸ் இல்லை இதில் உள்ள மெனு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ நீங்கள் வந்து டிஎம் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளைண்ட்டோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கிளைண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி 1/2 kg டபுள் சாக்லேட் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு மறந்துட்டேன். அப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் இருந்துச்சா இல்லை அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் தான் கொடுத்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஈவினிங் கொடுத்து விட முடியாத சுச்சுவேஷன், அதனால் நான் 8:30 போல் தான் என்னால் கொடுத்து விட முடியும்னு சொல்லிட்டு அப்போயே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்போதைக்கு என்னால் வந்து கூல் டவுன் பண்ணி கட் பண்ணி சென்ட் பண்ண முடியல. நான் அப்போயே அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் கேட்டிங்கிறனால நான் கொடுத்து விட்டேன், நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சென்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த மாதிரி வாய்ஸ் நோட் போடுறாங்க. காலையிலேருந்து என் பசங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, நான் வந்து ப்ரௌனி வந்து அவ்வளோ கொலன்னு ஊற்றுது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ரீஃபண்டும் பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டும் சென்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வாய்ஸ் நோட்டு கேட்கல, உடனே வந்து கால் பண்ணிட்டாங்க. என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். நான் பயத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது வந்து ப்ராங்க் கால் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராங்க் கால் வேறு யாருமே பண்ணலை, என்னோடய ஸ்கூல்மேட், என்னோடய பெஞ்ச்மேட்டோட ஃபேமிலி தான் அது எல்லாமே வந்து எனக்கு பண்ணது. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது கன்வர்சேஷன் ஒரு மோர் தென் 1/2 an hour மாதிரி போச்சு. நல்லா ஜாலியாக பேசி வச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சு எனக்கு இந்த மாதிரியே ப்ரௌனி சென்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ஆர்டர் பண்ணுறாந்தாலே ஹாட் ப்ரௌனிஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. டேரெக்டாக அவன்லேருந்து எடுத்து நான் அப்படியே கொடுத்துருவேன். ஸோ இதை வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸை மட்டும் வச்சு நான் வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் என்னால் முடியலை. சரி, ஒரு ஆர்டர் விலாக்லேயே நம்ம வந்து ஸ்டோரியாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி. ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காச்சு. எங்களுக்கு வந்து ரெகுலராக ஆர்டரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வித் தேர் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.